ஹலோ வீவர்ஸ், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய பேரழிவு குறித்து பாபா வங்காவுடைய பகீர் கணிப்பானது இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாகவும் பரவி வருகிறது. காரணம் என்னன்னா, பாபா வங்கா கணிச்ச பல விஷயங்களானது அப்படியே நடந்து இருக்குங்க. அதனால தான் தற்போது இந்த கணிப்புகள் குறித்து மக்களிடையே அதிகமாக பேசக்கூடிய பொருளாகவும் மாறி இருக்கிறது என்றே சொல்லலாங்க. ஸோ அப்படி பாபா வங்கா என்னதான் சொல்லியிருக்காரு, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அப்படி என்னதான் நடக்க போகுது என்பது குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய வகையில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்துவிட்ட பாபா வங்காவுடைய கணிப்புகளானது இன்றுமே சர்வதேச ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது என்றே சொல்லலாங்க. 2025 ஆண்டுடைய ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கப் போகின்ற மர்மமான ஆபத்தான நிகழ்வுகள் குறித்து அவர் கூறியுள்ள தகவல்களானது தற்போது உலகையே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைய வைத்து இருக்கிறது என்றே சொல்லலாங்க. பார்வையை இழந்த பின் பிறந்த சக்தி என்று கருதப்படுகின்ற பாபா வங்கா பல்கேரியாவை சேர்ந்த ஆன்மீக தீர்க்கதரிசி ஆவார். 12 வயதுல பார்வையை இழந்த பிறகு எதிர்காலத்தை காணக்கூடிய திறனை பெற்றதாக நம்பப்படுதுங்க. அவர் பல ஆண்டுகளாகவே எதிர்கால நிகழ்வுகளை குறித்து பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. அவரது பல கணிப்புகள் போர்கள், இயற்கை பேரழிவுகள், அரசியல் மாற்றங்கள் போன்றவை துல்லியமாக நேர்ந்ததால தான் உலகமானது அவரது வார்த்தைகளை கவனிக்க தொடங்கி இருந்தது அப்படின்னே சொல்லலாங்க. அண்மையில் ஜப்பான் மற்றும் ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமி போன்ற நிகழ்வுகளானது பாபா வங்கா முன்பே பார்த்தீங்கன்னா கணித்து இருந்ததாக செய்திகளானது வெளியாகி இருந்தது. இதனால தான் மக்கள் அதிர்ச்சி மற்றும் பயத்துடன் அவருடைய மற்ற கணிப்புகளையுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறார்கள் என்றே சொல்லலாங்க. இதில் குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரது ஆகஸ்ட் மாத கணிப்பாகும். அதாவது வானத்திலேயும் பூமியிலேயும் ஒரே நேரத்தில் இரட்டை நெருப்பு எழும் என்று அவர் கூறியிருக்கின்றார். இதன் அர்த்தம் தெளிவாக இல்லாவிட்டாலுமே இது எரிமலை வெடிப்பு, காட்டு தீ இல்லைனா விண்கல் தாக்கம் போன்றவையை குறிக்கலாம் என்றே கருதப்படுகிறது. சிலர் இதை இயற்கை பேரழிவுகளுக்கு முன் எச்சரிக்கையாக பார்க்கிறார்கள். மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் மனிதர்கள் அறிய விரும்பாத ஒன்றை உணர வாய்ப்பு இருப்பதாகவும் அது ஒரு மூடியது மீண்டும் திறக்க முடியாத வகையான விஷயமாக பார்த்தீங்கன்னா இருப்பதாகவும் அவர் எச்சரித்து உள்ளார். இது செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம் இல்லைனா வேற்றுக்கிரக வாசிகள் பற்றிய விஷயமாக இருக்கலாம் என்று பலர் கருதி கொண்டே இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாபா வங்கா பார்த்தீங்கன்னா ஒன்றுபட்ட கை இரண்டாக உடைக்கப்படும் என கூறியுள்ளார். இது நேட்டோ அல்லது யூரோப்பிய ஒன்றியம் போன்ற அமைப்புகளில் உடைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக சிலர் நம்புகின்றனர். இது முக்கிய அரசியல் மாற்றங்களுக்கு தூண்டி வைப்பதாகவும் உறுப்பினர் நாடுகளுடைய பிளவுகளை உருவாக்கக்கூடும் என்பதாகவும் கருதப்படுகிறது. அத்துடன் இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கும், ஐரோப்பாவில் மக்கள் தொகையானது குறையும், 2025 வேற்றுக்கிரக வாசிகளுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இது தற்போது உலகில் பிரபலமாக பேசப்படுகின்ற விஷயமாகவும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. மேலும் பாபா வங்காவுடைய வர்ணனைகளை பலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவே தெரிகின்றது. அந்த வகையில் அவர் கூறிய ஆகஸ்ட் மாத இரட்டை நெருப்பு கணிப்பானது பலருமே கவனிக்க வேண்டிய முக்கியமான எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலுமே மனித குலம் விழிப்புடனும் இயற்கையையும் அரசியலையும் கவனிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் பாபா வங்காவுடைய இந்த கணிப்புகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தற்போது பாபா வங்காவுடைய இந்த ஆகஸ்ட் மாத பேரழிவு கணிப்புகள் தான் சமூக வலைத்தளங்கள்லையும் ரொம்பவே வைரலாகவும் பரவி கொண்டு இருக்கிறது. காரணம், இவர் கணிச்ச பல விஷயங்கள் நடந்து இருப்பதால எல்லா விதமான கணிப்புகளுமே கவனிக்கத்தக்க வகையில் பார்த்தீங்கன்னா அமையக்கூடும் என்பது தான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த விஷயங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு நடக்கக்கூடும் அப்படிங்கிற எல்லாவற்றையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டுங்க. மேலும் எது என்னவாக இருந்தாலுமே நாம நம்பிக்கையோடு எந்தவித பிரச்சனைகளும் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதார அந்த கடவுள்கிட்ட வழிபாடு செய்து கொள்ளலாம். எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடும். 2026 ஆண்டுக்கான அவரது புதிய கணிப்புகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இவை உலக அளவில் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாங்க. அதாவது 2026 ஆண்டுடைய கணிப்புகளானது முன் எப்போதும் இல்லாத பதற்றத்தை உருவாக்குகின்றது. இந்த கணிப்புகளானது பலருக்குமே கலக்கத்தை ஏற்படுத்தி
ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாங்க. அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான பாபா வங்காவுடைய கணிப்புகளானது இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 4 மாதங்கள் முடிந்ததுமே, அதாவது 2026ஆம் ஆண்டுல பூகம்பங்கள், எரிமலைகள் வெடிப்பு, கடுமையான வானிலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. இவை மனிதர்களுக்கும் பூமிக்கும் பார்த்தீங்கன்னா பெரும் சேதத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. பூமியின் நிலப்பரப்புல 7-8% வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறது. இதற்கான ஆரம்ப அறிகுறிகள் ஏற்கனவே தெரிய வந்து உள்ளதாக பலருமே பார்த்தீங்கன்னா நம்பப்பட்டு வருகிறார்கள். 2026ஆம் ஆண்டுல ஒரு பெரிய உலக போரானது வெடிக்கும் என்று பாபா வங்கா கணிச்சிருந்தாரு. 2025ஆம் ஆண்டிலேயே பல பதட்டங்களானது அதிகரித்து உள்ளன. இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், இஸ்ரேல், தாய்லாந்து, கம்போடியா இடையே நிலைமையானது மோசமானது. வங்காவின் கணிப்புகளின்படி இது மேலுமே அதிகரிக்கக்கூடும். சீனா தைவானை தாக்கக்கூடும் என்றும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடி மோதல் வரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது உலக வரலாற்றில் மிக ஆபத்தான காலகட்டமாகவும் அமையலாம். எனவே உலக நாடுகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் பார்த்தீங்கன்னா பாபா வங்காவுடைய கணிப்புகளானது சொல்லப்பட்டு இருக்குங்க. மேலும் 2026ஆம் ஆண்டுல செயற்கை நுண்ணறிவுகள் AI எழுச்சியையும் பாபா வங்கா கணித்து உள்ளார். 2025ஆம் ஆண்டிலேயே AI-யுடைய வேகமானது அதிகரிக்க போகிறது. மனித குரல் உருவாக்கம் முதல் முக்கிய முடிவுகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா AI ஆனது முன்னேறியது அப்படின்னே சொல்லலாங்க. சிலர் இதை நல்ல முன்னேற்றமாக கருதுகின்றனர். ஆனால் பலர் இதனால கவலைப்படுகின்றனர். கட்டுப்படுத்தப்படாத AI-யின் விரைவான வளர்ச்சியானது பல மனித வேலைகளை பறிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மிகவும் ஆபத்தானதாகவே கருதப்படுகிறது. வங்காவின் கணிப்பு உண்மையானால் 2026ல் AI ஒரு உச்சத்தை எட்டக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிலைமையானது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாபா வங்காவுடைய பல கணிப்புகள் ஏற்கனவே உண்மையாக இருக்கின்றது. வேற்று கிரக வாசிகள் பற்றிய அவரது கணிப்பு பலருக்குமே கவலையை தந்து கொண்டு இருக்கிறது. இது விண்வெளியில எங்கோ உயிரினங்கள் இருப்பதற்கான கண்டுபிடிப்பாகவும் இருக்கலாம். வங்காவுடைய கணிப்புகளின்படி நவம்பர் 2026ல் ஒரு பெரிய வேற்று கிரக விண்கலமானது பூமியை நெருங்குவதற்கான வாய்ப்புகளானது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. மனிதர்கள் வேற்று கிரக வாசிகளை முதன் முறையாக தொடர்பு கொள்ளக்கூடும் என்றும் தெரிவிக்கிறது. ஹார்வர்டு வானியர் இயற்பியலாளர் அவிலோஃபை நம்பினால் 3i/ATLAS அட்லாஸ் என்ற விண்வெளி பொருள் பூமிக்கு அருகில் உள்ளது. பல நிபுணர்கள் இதை ஒரு இயற்கை பனிக்கட்டி வால்மீன் என்று கூறினாலுமே லோப் மற்றும் அவரது ஆய்வுக்குழுவினர் இது வேற்றுக்கிரக தொழில்நுட்பமாக இருக்கலாம், ஒருவேளை பகைமையான குணம் கொண்டதாகவும் இருக்கலாம் என்றும் தெரிவித்து இருக்கின்றார்கள். பாபா வங்காவின் 2026ஆம் ஆண்டுக்கான கணிப்புகளானது பல முக்கியமான விஷயங்களை வெளிப்படுத்துகின்றன. இயற்கை சீற்றங்கள், உலக போர், AI-யுடைய வளர்ச்சி, வேற்றுக்கிரக தொடர்பு ஆகியவை இதில் அடங்கக்கூடும். இந்த கணிப்புகள் எதிர்கால உலக நிகழ்வு குறித்து சிந்திக்க வைக்கின்றன. அவை உலகம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுவதாகவும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த விஷயங்களும் எந்த அளவுக்கு நடக்கக்கூடும் அப்படிங்கிற எல்லாவற்றையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவர் கணிச்ச பல விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கு, ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்காமலும் போயிருக்குங்க. ஸோ இதெல்லாம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதோடு நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வோம். எல்லாமே நல்லதாகவே அமையக்கூடும். மேலும் வரப்போகின்ற 2028ல் பார்த்தீங்கன்னா வெள்ளி கிரகத்தில் ஆய்வானது நடைபெற போகிறது. மனிதர்கள் வெள்ளி கிரகத்தை ஆராய தொடங்குவார்கள். சூரியனில் இருந்து வரக்கூடிய 2வது கிரகத்தில் மனிதர்கள் வாழ முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. 2033ல் பனிக்கட்டிகள் உருகுதல் நிகழ்வானது நடக்கலாம். துருவ பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டத்தை உலகளவில் கடுமையான உயரத்திற்கு உயர்த்தும் என்றும் பாபா வங்கா முன்னறிவித்ததாக சொல்லப்படுதுங்க. அதே போல 2076ல் கம்யூனிசத்துடைய மறுபிரவேசம் நடக்கும் என்றும் கணிச்சிருக்காரு. கம்யூனிசம் உலகம் முழுவதுமே பரவக்கூடும். 2130ல் முதல் தொடர்பானது ஏற்படலாம். அதாவது மனிதர்கள் வெற்று கிரக வாசிகளுடன் தொடர்பு கொள்வார்கள். 2170ல் உலகளாவிய வறட்சி ஏற்படலாம்.
காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படக்கூடிய வறட்சியானது உலகின் பெரும் பகுதியை அழிக்கக்கூடிய வகையில் இருக்கலாங்க. 3005 செவ்வாய் கிரகத்தில் போரானது ஏற்பட போகிறது. 3797 பார்த்தீங்கன்னா உலகின் முடிவு பகுதி 1 ஆரம்பித்து 5079 உலகின் முடிவு பகுதி 2 பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அழிந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. இதுவும் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.